இந்த பொண்ணு கோவத்துல இருக்கா? என் மேல என்ன கோவம்? எங்கேயாவது ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியுது அந்த வீட்டுல? என் விருப்பப்படி எதையாவது செய்ய முடியுது அந்த வீட்டுல? எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டுதான் செய்ய வேண்டியிருக்கு. ஏன் சின்ன பொண்ணு இப்போ உனக்கு எங்க போனோம்? என் ஃப்ரெண்டு வீட்டுல நாளைக்கு பர்த்டே பார்ட்டி, அங்க போகணும்னு சொல்லுதே. உங்க அம்மா கூட மட்டுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல போக கூடாது, அதெல்லாம் இன்னொரு நாள் போய்கிடலாங்க. நாளைக்கு போகாம இன்னொரு நாள் போனா எப்படி? உன் ஃப்ரெண்டு வீடு திருநெல்வேலியில இருக்கு, போயிட்டு வரணும்னா முன்ன பின்ன லேட் ஆயிரும்ல, அதுக்கு தான் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். எனக்கு இந்த கூட்டு குடும்பமே பிடிக்கல. பேசாம தண்ணி கொடுத்துறோம் போயிருவோம். ஹலோ எம்மா, மக்களே உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை திருப்பி கேட்காரு ஒரு ஆளு. உடனே அர்ஜென்டா வேணுமா, 1,00,000 தேவைப்படுது. மாப்பிள்ளைகிட்ட ஏதாவது இருக்குமா அம்மா? உடனே ஒரு 2-3 மாசத்துல ஏற்பாடு பண்ணி திருப்பி கொடுத்துடலாம். இங்க ஒரு 1,00,000 ஒரு ஆளுகிட்ட கடன் வாங்கியிருந்தோம். அவர் இப்ப அர்ஜென்டா கேட்காராம். உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்குமா? எங்க அம்மா கேட்காங்க. ஐயே, என்கிட்ட இல்லையே சின்ன பொண்ணு. மர்மோள தாயா சின்ன துறை உன் மாமியார்கிட்ட கொண்டு கூடா. பாவம், அவங்க கடனை திருப்பி கொடுக்கட்டும். என்னைக்குனாலும் எனக்கு தந்தா போதும். எத்தே என்ன மன்னிச்சிருக்கத்தே, உங்க நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே.